சென்னை கோயம்பேட்டில் கார்பைடு கல் மூலம் மாம்பழம் பழுக்க வைக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு என்ன விதமான சோதனை நடத்தி வர்றாங்க? அதாவது 2 மணி நேரமாக கோயம்பேட்டில் உள்ள காய்கறி அங்காடியில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 3 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கார்பைடு என்று சொல்லக்கூடிய அந்த கல் வைத்து பழுக்கக்கூடிய அந்த பழத்தை பறிமுதல் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 லாரிகளில் அந்த கைப்பற்றப்பட்ட மாம்பழங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாம்பழங்கள் பிடிக்கப்பட்டதெல்லாம் குப்பை பெருங்குடியில் உள்ள குப்பை ஆறுக்கு அனுப்ப போறாங்க. இது பெரிய அளவில் ஒரு ரைடா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இங்க ஆய்வில் ஈடுபட்டு வராங்க. தமிழரசன். ரமேஷ், இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வரும் கிடங்குகள்ல அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் இதற்கு என்ன பதில் சொல்றாங்க? அதாவது இந்த கால்சியம் கார்பைடு என்பது பாத்தீங்கன்னா உயிருக்கு ரொம்பவும் ஒரு ஆபத்தான ஒரு உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் சற்று முன் செய்தியாளரை சந்தித்த அந்த உணவு பாதுகாப்பாளர் கதிரவன் என்ன சொன்னார்னா, இது உடல்நலத்திற்கு ரொம்ப தீங்கானது. அதாவது ஆரம்பத்தில் அல்சரில் ஆரம்பித்து போக போக கேன்சர் வரை இந்த கால்பைடு கற்பு மூலமாக விளைவுகள் ஏற்படும் என்று தெரிவித்தார். அதாவது இந்த பழங்கள், அதாவது காய் நிலையில் பறிக்கப்பட்ட பழங்களை கலரை மற்றும் மாற்றக்கூடிய அந்த கால்சியம் காப்பைடை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த கால்சியம் காப்பைடு கல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவுக்கு மேலான அந்த விலை உயர்ந்த அந்த கற்களையும் அந்த ரசாயன பொருட்களையும் உணவு பாதுகாப்புத்துறை கைப்பற்றியிருக்கார்கள். இந்த முறை முதல் முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை சோதனை மட்டுமே நடைபெற்று வந்தது. இந்த முறை மட்டும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கதிரவன் சற்று முன் பேட்டி அளிக்கும் போது என்ன சொன்னார், தொடர்ச்சியாக இது 4வது முறை ரைட், இந்த மாம்பழ சீசன் ஆரம்பிச்சு 4வது முறை இது போன்ற சோதனை நடைபெறுவதாகவும், தொடர்ந்து இது போன்று நடைபெறுவதால் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும், அந்த ரசாயன முடிவுகள் இப்ப கிண்டியில் இருக்கக்கூடிய கிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அந்த மாம்பழத்துடைய பாகங்கள்லாம் அனுப்பப்பட இருக்கின்றன. அந்த சோதனையில் இவை எந்த அளவுக்கு காப்பீடுகள் வச்சு பார்த்துட்டு அதுக்கு இந்த ஆயுள் தண்டனை வரை அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அளவில் இந்த வழக்கு பதிவு செய்ய இருப்பதாக கதிரவன் சற்று முன் பேட்டி அளித்தார். தமிழர்கள். கண்டிப்பா ரமேஷ், சென்னை கோயம்பேட்டில் கார்பைடு கல் மூலம் மாம்பழம் பழுக்க வைக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்தோம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. முதல் முறையாக இதுபோன்ற நிகழ்வுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க. இனிமேலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடராமல் இருக்கும் என்று நாம் நம்பலாம். தொலைபேசி வாயிலாக தகவல் அளித்தமைக்கு நன்றி ரமேஷ்.